Hello friends, welcome to Chennai Samayal. நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா Chettinad ஸ்டைல் கார பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்களை கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டுருக்கேன். வேணும்ன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சுவையான மற்றும் ட்ரெடிஷனல் டிஷ்களை பார்க்கணும்னா நீங்கள் வந்து சென்னை சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்று அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க. அதில் 50 கிராம் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 100 கிராம் கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இது வந்து அரை வேக்காடு வந்தால் வதங்கினா போதும், அதிகமாகலாம் வதங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இது கூட வந்து பச்சை மிளகா ஒரு 1லேருந்து 1.5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதை போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 60லேருந்து 70% வரைக்கும் உங்களுக்கு வதங்கினாலே போதுமானது, அதிகமாக வதங்க தேவையில்ல. ஒரு கருவேப்பிலை ஒரு 5 10 போல் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இது வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம இட்லி மாவு கூட வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு ஸ்பெஷலாக எந்த மாவுமே தேவையில்லை. குழி பணியாரத்துக்கு இட்லி மாவு தோசை மாவு வீட்டில் எது இருந்தாலும் அது கூட வந்து இது நீங்கள் போட்டு ஈஸியாக குழி பணியாரம் செஞ்சிடலாம். இதை பார்த்திங்கன்னா மாவு வச்சுருக்க பாருங்கள், அந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது சட்னி அரைக்கிறதோட இது நீங்கள் அப்படியே செஞ்சு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும். இப்போ வந்து இது கூட வந்து வாசனைக்கு வந்து ஒரு 10 போல் ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் பூ, நல்லா டேஸ்ட்டுக்கும் சாஃப்ட்னஸ்க்கும் வந்து தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து அதில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் போடல. இந்த இதுக்கு வந்து வெங்காயத்துக்கு வந்து அது வதக்கும் போதே போட்டாச்சு. இப்போ வந்து பனியார சட்டி வச்சுருக்கேன். சட்டி காய்ச்சதுக்கப்புறமா வந்து நெய் நீங்கள் வேணுன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா எண்ணெய் வேணுன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எதுனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் தடவி சுட்டதை விட இது மாதிரி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் அவ்வளோவா அப்சர்வ் பண்ணாது, தேவையான அளவு தான் அப்சர்வ் பண்ணும். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த மாவு கலக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாவு ஒரு இதுலேயும் ஊற்றிடலாம். இது மாவு வீட்டில் மீந்துடுச்சு சட்னி இல்லை சாம்பாரில் அப்படின்றப்ப இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, வயிறும் ரொம்ப. இது வந்து ஃபுல்லாக எல்லா குழியிலையும் ஊற்றிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் இது ஈஸியாக வந்துடும். அப்போ வந்து லைட்டாக திருப்பி விட்ருங்க எல்லாத்தையும். எண்ணெய் பாருங்கள், ஊற்றினா எண்ணெய் அப்படியே இருக்குது, அவ்வளோலாம் குடிக்கல. நீங்கள் அதனால பயப்பட தேவையில்ல எண்ணெய் இவ்வளோ ஊற்றுறமேன்ட்டு. இப்படி போட்டிங்கன்னா நம்ம மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் லைட்டாக வேணுன்றவங்க லைட்டாக தடவி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும், நான் அதனால் இந்த நெய் இந்த மாதிரி ஊற்றிருக்கேன். எல்லாத்தையுமே வந்து திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டோன்னே நல்லா பாத்திரம்லாம் தருது, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த சைடு திரும்பி ஒரு 2 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுருந்திங்கன்னா வந்து நல்லா எல்லா சைடும் வந்து ஈவனாக நல்லா வெந்துடும். இதுக்கு மேலே நீங்கள் தேவைன்னா இட்லி பொடி இட்லி தூள் வரும் பார்த்திங்களா, அது கூட வேணால் தூவி விட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையுமே எடுத்துருங்க. நல்லா கிறிஸ்பியாக பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எடுத்து வரமா வச்சுட்டு லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் இதாகிருக்கும், அதுவும் இதானோடனே நீங்கள் சுட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க வந்து கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே வெறுமனையும் சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சென்னை சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.